உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் உங்களை எல்லாம் சின்ன பசங்க நினைச்சேன். ரத்த வெறி பிடிச்சு அலையறீங்க. ராம், என்னடா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? இவங்க என்னடா பண்ணாங்க? இதுங்க 3 பேரும் எங்க வீட்டுக்கு வந்து சீதாவை மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. வாட்? நல்ல வேலை மாமா வந்து தடுத்திருக்காரு. இல்லனா இந்த சீதாவை கொன்றுப்பாங்க. ராம், உன் பொண்டாட்டி மேல சிம்பத்தி வரத்துக்கு உன் தங்கச்சிங்க மேலேயே பழிய போடுறியா? 3 பேரும் காலேஜுக்கு போயிட்டு இப்பதான் வந்தாங்க. காலேஜா? கேளுங்க. அஞ்சலி, அண்ணன் சொல்றது உண்மையா? அப்பா, அண்ணன் போய் சொல்லுதுப்பா. நாங்களாம் கிளாஸ் முடிச்சுட்டு இப்பதான்ப்பா வந்தோம். அப்படியா? உங்க ஹெச்ஓடிக்கு ஃபோன் பண்ணி பேசட்டுமா? ஏன் அவ்வளவு தூரம் போய்கிட்டு? இதோ இத பாருங்க. செல்வி, இங்க வாங்க. இது நம்ம வீட்டு கத்தியான பார்த்து சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, இது நம்ம வீட்டு கத்தி தான். காணணும், நான் தேடிட்டு இருந்தேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருந்தேன். சீதா தான் வேணான்னு தடுத்தா. கொடுத்திருந்தா இதுங்க 3 பேரும் லாக்அப்ல இருந்திருப்பாங்க. நியூஸ் பேப்பர்ல போட்டோ வந்திருக்கும். இதுலலாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பெத்தவங்க புத்தி தானே பிள்ளைங்களுக்கு வரும். இதுங்கெல்லாம் எங்க உருப்பட போகுதுங்க? அங்கிள், சின்ன பொண்ணுங்க ஏதோ ஆர்வ கோளாறுல பண்ணிட்டாங்க, விடுங்க. கேட்டீங்களா? கொலை பண்ண வந்தவங்களையும் மன்னிச்சு விடுறா. இதான் சீதா. இவள பழி வாங்கணும்னு மொத்த குடும்பமும் வரிசை கட்டி நிக்கிறீங்களே. இவங்க மத்தியில குடியிருக்கதான் என்ன ஆள் மாத்தி ஆள் கூப்பிடுறீங்க இல்லப்பா? தேடி போய் கொலை பண்ண ரெடி ஆயிட்டாங்க. இந்த லட்சணத்துல இந்த வீட்டுல இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நானும் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா காரணம் நீங்க தான். ஸ்டேஷன்லயும் சொல்லி வச்சிருவேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் உயிர் பயத்தை கொடுத்திருக்கீங்களே, இதுதான் உங்க சாதனை. இந்த கொலவெறி உங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போகுதுன்னு பாருங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.